பேர்ல நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் விஜயை பற்றி எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காவல்துறையினர் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. 2 எம்எல்ஏக்களை தொடர்ந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவரும் கைது செய்யறது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் செயல் அப்படின்னு சொல்லி கண்டன குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆபாசமாக பேசினாருன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதியை கைது பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? கைது பண்ணட்டும். கைது பண்ண நல்லது தான். கைது பண்ணாதான் மக்களுக்கு என்ன யார் என்ன எப்படி பண்ணாங்க என்ன பண்ணாங்க என்னென்ன செஞ்சாங்க தெரியும். அங்கே இருக்குது ஜட்ஜுக்கிட்ட பேச்சு. ஆமாம், இதெல்லாம் தலைவர் முதல்ல ஆரம்பத்திலே இதுக்கான முடிவு அவர் எடுத்திருந்தார்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அவர் செஞ்ச தப்பு, செஞ்ச தப்பே பெரிய தப்பு. அவனுக்கு இடம் கொடுத்து போச்சு. கைது பண்ணா பண்ணட்டும், பார்த்துக்கிட்டோம். என்ன பண்ண பார்த்துட்டு என்ன கைது தானே பண்ணுவான். திமுக வச்சு முடைக்கிறவானா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. பண்ணட்டும். அவரு என்ன பேசுறாரு? நேற்று காவேரி நீரை பற்றி தஞ்சாவூர்ல பேசுறாரு. அப்போ கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் கேட்குறாரு, நம்ம வீட்டில் தண்ணி வராதுங்க, திரிசா வீட்டில் தண்ணி வரும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது ஒரு தப்பா? ஒரு வழக்கு போடலாம், ஆனால் கைது பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதலமைச்சர், அந்த ஒரு அடிப்படையில் அவர் பேசுறது தவறா ரைட்டு அடுத்து கோர்ட்டு முடிவு பண்ணுவோம். ஆனால் கைது பண்ணக்கூடாது. முன்ஜாமீன் வரதை கைது பண்ணவே அது தவறு தானே. அது அந்த ஆட்சி நடத்துறப்ப பேசுனா உள்ளத்தி போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த தமிழ்நாட்டில் நடந்துருக்கு. அப்போ கருத்துரிமை இல்லையா? அடக்குமுறை கிட்ட நாட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க வீட்டுக்கு தண்ணி வருதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்க வீட்டுக்கு தண்ணி வருதுன்னு சொன்னாங்க. அதை திரிசா மாற்றி பேசுகிறாங்க. பேச்சு இந்த சைட்டை பேச காட்டினாங்களே, சொன்னது கேட்டதுக்கு அவர் பதிலளிச்சாரு. அவ்வளோதான். இப்போ நடக்குது ஜனநாயக ஆட்சி கிடையாது, தீவிரவாதம் பண்ணவங்க அந்த மாதிரி ஒரு அடக்குமுறை ஆட்சி தான் இது. அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக ஏதாவது ஒரு குரல் கொடுத்தா மறுநாள் காலையில் இரவுல அரசு பண்ணுறது உறுதி. அது 5 ஆண்டு காலம் நல்லது எதுவும் செய்ய மாட்டார். இந்த மாதிரி வேலை தான் செய்வார். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 100 ரூபா ஒன்றும் பேசாத, ஒன்றும் பேசல, பேசணும் ஒன்றும் தப்பு கிடையாது. உதயநிதியை அரெஸ்ட் பண்ணிட்டாக்கா இதோட போய் விட்டுருவாங்களா? இதுக்கப்புறம் போராட்டம் வெடிக்கும் பயங்கரமா. விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு முதலமைச்சர் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். விமர்சனங்கள் என்பது ஆண்டாண்டு காலமாக இருந்து வருவது. இந்த விமர்சனங்களை பொறுத்து கொள்ள முடியாமல் எதிர்கட்சிகளை அடக்குமுறை கொண்டு இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் மக்களிடத்தில் இது மக்களாட்சியா இல்லை மன்னராட்சியா சர்வாதிகார ஆட்சியா என்ற கேள்வி மக்களிடத்தில் எழும். ஜட்ஜி 12 மணி வரைக்கும் நீங்க கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கைது பண்றாங்கன்னா அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீ என்னங்க சொல்ற? ஜட்ஜின்னா அந்த கடவுளே சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட மெயின் கான்செப்ட் அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் அவரோட மெயின் கான்செப்ட். யாரையும் மாட்டார், சட்டத்தை மதிக்க மாட்டாரு, மக்களை மதிக்க மாட்டாரு. அவர் தன்மோக்கம் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அரசாங்கம் செய்யும். நீதிபதி இன்னைக்கு நேற்று இந்த கேஸை பார்க்கல. இது அம்மா புரட்சி தலைவி இருக்கும் போதும் இதோட இருக்கு, தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போதும் இதோட இருக்கு, ஐயா ஓபிஎஸ் இருக்கும் போதும் இது இருந்துச்சு, ஐயா எடப்பாடியார் இருக்கும் போதும் இருந்துச்சு, ஐயா நாவலர் நெடுஞ்சோலை தற்காலிகமாக இருக்கும் போதும் இருந்தது. எல்லா முதலமைச்சரும் இருக்கும் போதும் இது சகஜம்தான் கேட்கறது. எதிர்கட்சி தலைவர் கேட்கறது இது ஒன்றும் குற்றம் இல்லை. அவர் கேட்டால் பதில் சொல்லு, அதுக்கு ரீசனாக பதில் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. நீ ஊமையாட்டவே இருந்தால் கேட்கத்தான் எதிர்கட்சி தலைவர். ஜட்ஜி சொல்றாரு 12 மணி நேரம் கைது பண்ணாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண காரணம்? அதுக்கு கைது பண்ணிடணும், முட்டை ஜாமீன் எதாவது வாங்கிடுறாங்க வேணுமே பண்ணுறாங்க. தஞ்சாவூர் பேருந்து தஞ்சாவூர் போலீஸ் வர வச்சு கூட்டு போகிறாங்க. அப்போ ஏற்கனவே முன்னாடி எல்லாம் முன்னெச்சரிக்கை வச்சு பண்ணி தானே பண்ணுறாங்க. தஞ்சாவூர் போலீஸ்காரங்க இங்கே கூட்டு போகிறாங்கன்னா ஏற்கனவே அப்போ நேற்றே பேசி முடிச்சு இன்னைக்கு கூட்டு போகிறாங்க. உச்சபட்ச நடவடிக்கை தான், அதிகாரத்தில் உச்சம். நீதிபதி 12 மணி வரைக்கும் கைது பண்ணாதீங்க, எந்த நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு சொல்லி போலீஸார்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆனாலும் மீறி போலீஸார் கைது. அது இவருடைய தூண்டுதல். காவல்துறை டைரக்டருக்கு ஜோசப் விஜய் கிட்ட தான் இருக்கு. அது அராஜக வழியில போறவங்க கிட்ட போய் எந்த தர்மத்தை பத்தி பேசுறது? நான் 12 மணி வரைக்கும் நீதிபதி கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள நீ ஏன் பண்ணன்னு கேட்பார்ல. அவர் நீதிபதி கேட்காம இருப்பாங்களா? கேட்கட்டும். போலீஸ் என்ன போலீஸ்? அவர் வெளியே இருந்து எல்லாரையும் அமைதியாக இருங்கன்னு சொல்றாரு, கை காட்டுறாரு. அப்படி காட்டும் போது கூட அவரை பிடிச்சி உள்ள தள்ளி என்ன இது? நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்தாக்கா இவர் வரும்போது அப்போ என்ன பண்ணுவீங்க? எதை பேசினாலும் அரெஸ்ட் பண்ணுவேன். இதான் நீதிபதிக்கு வேலையா? நீதிபதி சட்டத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் என்ன செய்வாரோ அதை செய்வாரா, இல்லை இவங்க இதே எடுத்துக்கிட்டே பேசி செஞ்சுட்டு இருப்பாரா? தர்மம் என்னைக்கு வெல்லும். அவர் மேலே எந்த குற்றமும் கிடையாது. அடுத்த நாளே கைது பண்ணுறாங்களே, எதுக்காக இருக்கும்? நாளைக்கு கூப்பிடுதில்ல, பட்ஜெட் கூட்டம் போடுறாங்கல்ல, கலந்துக்கிட்டா பிரச்சனை பண்ணாங்க பயம். அவங்களுக்கு பயத்தின் காரணமாக தான் உதயநிதியை கைது பண்ணுறாங்க. எதிர்கட்சி தலைவர் எதிர்க்க துணிவில்லாத ஒரு தலைவர் தான் இந்த தலைவர்.
சட்டமன்றத்தில் நேரில் செஞ்சுட்டு பேசாமல் செஞ்சுட்டு வச்சிடும் இப்படி தான் பேச தலைவர் தவிர இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும்போது வேற ஒரு பிரச்சனை உள்ளே கொண்டு வந்தால் இதை பற்றி தான் பேசுவாங்க, அதை விட்டுருவாங்க இல்லையா? அதுதான் இது ஒரு அரசியல் தந்திரம் தான் இது வேணுன்ட்டு வந்து அவர் நாளைக்கு சட்டமன்றத்தில் நாளைக்கு பட்ஜெட் கூட்டம் இருக்குது, இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாக்கா நாளைக்கு அவர் வரமாட்டார், வரக்கூடாதுன்றது சதி வேலை தான் அவரை வந்து கைது நடவடிக்கை. இப்போ அவதூறு வழக்கில் வந்து மார்க்கண்டேயன் அனிதா ராஜ்லாம் கைது பண்ணாங்க, அவங்களாம் வெளியே வந்துட்டாங்க. இப்போ இவரும் வெளியே வருவாரா? இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை கேட்க சொல்கிறாங்க. அப்போ ஜனநாயக நாட்டில் வந்து இதெல்லாம் கேட்டால் தானே தெரியும். அப்போ எதிர்கட்சின்னு எதிர்த்து இருக்கிறாங்க. இன்னைக்கு மேகதாது பிரச்சனை இருக்குது, காவேரி பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை போயின்னு இருக்குது. அதை வந்து தட்டி கேட்க வேண்டிய அரசாங்கம் இன்னைக்கு வாய் மூடி மௌனம். அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் கைதா? ஆமாம், இதுதானே உண்மைங்க, யதார்த்தமான உண்மை இதுதானே. எல்லாம் வெளியே வந்துட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அவரும் வந்துட்டார், அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது பார்க்கணுமே நீங்கள், கையை உள்ளுக்குள்ளே கொடுத்து போலீஸ் இழுத்துட்டு போத்தாருன்னு பெரிய குலகார குற்றவாளி மாதிரி இப்படியா பண்ணுறது? ஒரு அரசியல்வாதியை கைது பண்ணால் நாகரிகமாக கைது பண்ணணும். வந்து ஏறினா ஏறி உட்கார போகிறாங்க, அவங்க என்ன மாட்டேன்னா சொல்ல போகிறாங்க. அதுக்காக தொண்டர்கள் சீராமல் இருக்க மாட்டாங்க. தொண்டர்கள் வந்து வருத்தப்பட தான் செய்வாங்க, கத்த தான் செய்வாங்க. அதுக்காக வந்து கைது செய்யப்பட்டவர் வந்து சொன்ன உடனே ஏறி உட்காந்துருவாங்க. இப்போ அவங்கெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. இவர் இப்போ மத்தியானம் விடுதலை பண்ணிடுவாங்க பாருங்கள். இவருடைய கைது நடவடிக்கை என்ன தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இவர் எவ்வளவோ அப்படி பார்த்தா வாயில வந்துரும் கேட்குறாரு, நல்லா வாயில வந்துரும் கேட்குறாரு. இதெல்லாம் வன்முறையான பேச்சு இல்லையா? இது யார்கிட்ட நம்ம போய் சொல்றது? இதை காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காது. ஏதோ சர்க்கஸ் கம்பெனியில் கூடிய கூட்டம் போல் இவருக்கு ஒரு ஆதரவு கிடைத்து விட்டது. நடிகர் என்ற போர்வையை தவிர இவர் அரசியலோ இல்லை மக்களுக்கு நல்ல ஒரு இணைப்பாகவோ இவர் இருந்தது கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னால் தான் கட்சி ஆரம்பித்தார். 36 துறைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில். 36 துறைகளினுடைய அதிகாரங்கள் என்ன, 36 துறையினுடைய வளர்ச்சிகள் என்ன, அதனுடைய பங்களிப்பு என்ன என்று இவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. மொத்தத்தில் சொல்ல போனால் இது வந்து ஒரு மெஜாரிட்டி அரசு அல்ல, இது வந்து ஒரு மைனாரிட்டி அரசு. விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு மெஜாரிட்டி அரசு அல்ல, மைனாரிட்டி அரசு. எதிர்கட்சிகளை அடக்க வேண்டும், யாரும் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தா சட்டசபையினுடைய மாண்பை குறைத்தவர் இந்த விஜய். நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டால், கடந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா இப்படி இது வந்து வன்முறையான ஒரு செயல், இதை கண்டிக்கணும். இல்லைன்னா அதற்காக இவர் மன்னிப்பு கேட்கணும். தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இவர் செய்த அந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, சினிமாவில் காமிக்கலாம், சினிமாவில் காமிக்கலாம், விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க. கைத்தட்டல் பெற வேண்டும் என்பதற்காக சட்டசபையை இவர் பயன்படுத்தியது மிகப்பெரிய கண்ணிய குறைவான விஷயம். ஆகவே இவர் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய விமர்சனங்களை இவர் தாங்கிக் கொள்ளதான் வேண்டும். சட்ட ரீதியா பார்த்துக்கணும் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா வேற சட்ட ரீதியாக பார்க்கணும். இதை சட்ட ரீதியாக பார்த்து ஜெயிச்சு வருவாங்க. இதுக்கு வந்து ஒரு காலம் பதில் சொல்லணும். கண்டிப்பா எந்த வழக்கம் அவர் மேலே கிடையாது. அவரை பூர்வீகமாக வெளியே வரத்துக்கான தான் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நடக்கும். அந்த இப்போ கூட கொஞ்சம் விபத்து போட நடந்தா இந்தியா நாளில் நடக்க தான் போகுது கொஞ்சம்